ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நார்மல் வீக் டேயில் என்ன குக் பண்ணுன்றதை பார்க்கலாம். இன்லாஸ் வீட்டிலேருந்து வாழைப்பழம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது அவங்க தோட்டத்திலே காய்ச்சி பழுத்த பழம் நிறைய இருந்ததுனால இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பனானா பிரெட் டோஸ்ட் பண்ணேன். பாப்பாக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் டோஸ்ட்டே கொடுத்துருந்தேன். அவள் வந்து உள்ளே இருக்க பனானா மட்டும் சாப்பிட்டு பிரெட் அப்படியே வச்சுட்டா. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் மில்க் அவள் குடித்தா. ஸோ அதான் அவளோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கையோட லஞ்சும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு வந்து எப்போ போல் தால் ரைஸ் செய்துட்டேன். வீட்டில் வந்து கேரட் நிறைய இருந்தது. அதனால எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து கேரட் ரைஸ் செய்துட்டு சைட் டிஷ் வந்து எக் ஆம்லெட் செய்துட்டோம். அதுக்கப்புறம் ஆவடி மார்க்கெட்டில் நாங்கள் மேங்கோஸ் வாங்கியிருந்தோம். இது சீசனல் ஃப்ரூட்டுன்றனால இது கிடைக்கும் போதே வாங்கிடணும்னு சொல்லிட்டு வாங்கி லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. இந்த மேங்கோஸ்லாம் சம்மர் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணணும். அதனால் நான் இதில் வந்து இன்னும் நிறைய ரெசிபீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஜூஸஸ், ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி. பாப்பாக்கும் தால் ரைஸ் வச்சு ஊட்டிட்டேன். அவ்வளோதாங்க. இது ஒரு சிம்பிள் லன்ச். இன்னைக்கு ஒர்க்கிங் டேன்றதுனால வந்து இதுவும் ஸ்பெஷலாலாம் பண்ண முடியல. கிடைக்கிற டைமில் கடகடன்னு குயிக்காக ஒரு லன்ச் முடிச்சாச்சு. பாப்பாக்கும் மேங்கோஸ் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி கீழே போட்டு ஒரு வழி பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது. பட் அவள் சாப்பிட்டது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் வேறு கண்டென்ட்டோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.